வணக்கம் வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அரேஸ் ராபி. விஜய பிஜேபி பி டீம்னு சொல்கிறீங்களா? டாய் சொல்லாதீங்கடா அப்படின்னு கூவுகிறார் நமது சீமான். ஒத்த செருப்பு எடுத்து காமிச்சு வேற லெவலில் பங்கம் பண்ணிடுவேன்னு கத்தக்கூடிய நம்ம சீமான்ஜி அவருக்கு தெரியுமா பாஜக என்ன ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க நம்ம விஜய்க்குன்னு? விஜயும் எஸ்சியும் விஜயகாந்துக்கு செய்த துரோகம். ஒரு பய இதை பேச மாட்டான். ஆனால் இந்த காணொலியில் நம்ம பேசுவோம். என்னன்னா, விஜயும் அவங்க அப்பனும் சேர்ந்து என்ன வேலை பண்ணானுங்க, தூக்கி விட்ட அந்த ஏணியே என்ன செஞ்சானுங்க, பங்கம் பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயம். விஜய் அவர்களை பற்றி ஒரு பக்கம்தான் நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் பல விஷயங்கள் பார்க்க போகிறோம். எதுக்கு அவசர அவசரமாக வராரு? அதுவும் இல்லாமல் 10 தொகுதியை டார்கெட் பண்ணி தேர்தலில் நிற்கலை, அந்த 10 தொகுதியை டார்கெட் பண்ணி அதில் ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணி பாஜக மேலே வரணும்னு பார்க்குறாப்புல. மேலும் சீமான்ஜி நம்மளுடைய விஜய்ஜி இந்த 2 பேரும் பாஜகவுக்கு எந்த அளவுக்கு இணக்கமாக இருக்கிறாங்க, என்னென்னலாம் செய்ய போகிறாங்க அப்படின்ற பல விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த காணொலியில் பார்ப்போம். அதற்கு முன்பு நம்ம சேனல் அரேஸ் ராபியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க காணொலிக்கு போகலாம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எப்போ விஜய் அரசியல் உள்ளார வந்துட்டாரோ அப்பயே பல விஷயங்கள் தெரிய வந்துருச்சுங்க. இப்போ என்ன சொல்கிறாருன்னா நம்ம சீமான், என்ன பிஜேபி பி டீம்னு சொன்னீங்க, இப்போ என்னடான்னா நீங்கள் விஜய பிஜேபி பி டீம் தானுங்க. தம்பி ஒன்று புரிஞ்சுக்கோங்கப்பா, அவர் ஏன் தம்பி தான், அவர் தான் பி டீம், நான் ஏ டீம். எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அதனால தான் சொல்லியிருக்காரு. இவனையுமே விஜய் எவனாவது பி டீம்னு சொன்னீங்க செருப்படுத்து அடிப்பேன்னு சொல்லாத குறையாக சொல்லியிருக்காப்புல. அப்போ சீமான்ஜி ஏ டீமு, நம்ம விஜய் பி டீமு. இப்போ சூப்பராக முடிஞ்சிச்சுங்களா? ரைட், ஓகே. போன தேர்தல் வரைக்கும் நம்ம சீமான்ஜி பி டீமில் இருந்தாப்புல, இந்த தேர்தலில் நம்ம விஜய் பி டீம் ஆகிட்டாப்புல. ஆக மொத்தம் பிஜேபிக்கு என்ன செய்யணுமோ அதை கரெக்டாக செய்கிறாங்க. இப்போ சீமான்ஜி அவர்கள் எந்த அளவுக்கு கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன் ஆட்சிக்கு வராத போதே என்னென்னலாம் செஞ்சுருக்காருன்னு பாருங்கள். என்ஐஏ இது வரைக்கும் ஐடி ரைடு வந்திருக்குங்க. என்ஐஏ ரைடு யாராவது பார்த்துருக்கீங்களா? அந்த அளவுக்கு என்ஐஏ ரைடு படாத பாடுபடுத்தி இருக்கிற நம்ம சீமான்ஜி தும்பிகளை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, துப்பாக்கி எப்படி செய்யறது, தோட்டாக்கள் முதற்கொண்டு வச்சுருந்துருக்கானுங்க. இந்த மாதிரி தீவிரவாதிகளை உருவாக்கக்கூடிய ஆமக்கரி அமாவாசையின் லீலைகளை எல்லாமே இப்போ தான் வெளியே வந்திருக்குது. ஸோ இந்த என்ஐஏல நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியில் மாட்டின பிள்ளைங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றும் தெரியாத பசங்க, சின்ன பசங்க, விடலை பசங்க எல்லாமே போச்சுங்க. சின்ன பயல்களை பயங்கரமாக பேசி அப்படியே இழுத்து அவங்களெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு தீவிரவாதிகள் மாதிரி தான் ஆக்கிட்டாப்புல நம்ம சீமான்ஜி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இருந்தாலும் இவர் பிஜேபி பி டீமில் தானே இருக்கார். இப்போ ஏன் இது பண்ணுறாங்க? இங்கே தான் நீங்கள் நல்லா யோசிக்கணும், ஏன் சீமான்ஜி மேலே ரைடுன்னு. ஏன்னா சீமான்ஜிக்கு ஏற்கனவே பிஜேபி பி டீம்னு உத்தரவு இருக்குல்ல. இப்போ இந்த என்ஐஏ ரைடை விட்டால் சீமான்ஜிக்கும் பிஜேபிக்கும் அந்த மாதிரி கனெக்ஷன்லாம் கிடையாது, அவர் பிஜேபி பி டீம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய அளவில் ஓட்டு ஆனது பிரிக்கப்படும். அவர் ஒரு தனி ஓட்டு பிரிப்பார், சீமான்ஜியும் விஜய் சேர்ந்த ஒரு பக்கம் ஓட்டை பிரிப்பாங்க, அதிமுக ஓட்டை பிரிப்பாங்க. இந்த மாதிரி பல பேர் ஓட்டை பிரிக்கும் போது திமுக ஆனது இந்தியா கூட்டணிக்கு என்ன உதவி செய்ய முடியுமோ அதை செய்ய முடியாது. புரிஞ்சுதுங்களா? இப்போ இதான். மேலும் பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி நானே போகிறேன் அப்படின்றாரு நம்ம சீமான்ஜி. எங்கே என்ஐஏக்கு சவால் வர்றாரு சீமான். ஆக மொத்தம் பார்த்தா உன்னை தான் அரெஸ்ட் பண்ணியிருக்கணும். உன்னை அரெஸ்ட் பண்ணாமல் அவங்கள அரெஸ்ட் பண்ணாங்களே, அங்கேயே தெரிஞ்சு போச்சு நீ பிஜேபிக்கு டோட்டலாக எல்லாமே நீங்கள் தான் அப்படின்ட்டு. ஒன்றும் தெரியாத பயல்களை அரெஸ்ட் பண்ணி ஒன்றும் தெரியாதவனுங்களை வீட்டில் போய் ரைடை கொடுத்து உன்னை தூக்கி உள்ளே வைக்காமல் ஏன் விட்டாங்க? அங்கேயே தெரிஞ்சு போச்சு நீங்கள் பிஜேபி ஏ டீம், ரைட்டா? சரி, இப்போ விஜய் படத்தை வச்சுப்போம். விஜய் படத்தை பார்த்தவங்க எல்லாமே ஓட்டு போடுவாங்களா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் சந்தேகம்தான். ஆனால் சீமான்ஜி என்ன சொல்கிறாரு, வரட்டும். இதுக்கு முன்னாடி என்ன சொன்னார், ரஜினி, விஜய், கமல் இவன் எவன் வந்தாலும் செருப்படி விடும் அப்படின்ற மாதிரி பேசிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தம்பி வரட்டும், ஆதரவு தரோம், அதாவது வரவேற்கிறோம் அப்படின்றாப்புல. இப்போ நம்ம விஜயை விடுங்க, ரஜினியை இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா பெரிய சங்கின்னு, விஜயை சின்ன சங்கின்றாங்க. இந்த சின்ன சங்கி எப்போ பெரிய சங்கியாக மாறப்போகுதுன்னு தெரியல. ஆக மொத்தம் சங்கினாலே நம்ம தமிழ்நாட்டுக்கு ஆகாது. சங்கின்ற பேருக்கு அப்படி ஒரு வரவேற்பு. ஸோ இப்போ சங்கின்ற பேரை சொல்லாதீங்கப்பான்னு ரஜினியை, எங்கள் அப்பாவை அப்படி சொல்லாதீங்கன்னு ரஜினியோட பொண்ணு கதறதை பார்த்தா அடுத்தது நம்ம சின்ன சங்கியாக இருக்கக்கூடிய விஜய்க்காக யார் கதறுவாங்க? அவர்களுடைய ரசிகர்களா? என்னவோ ஒரே குழப்பமாக இருக்குங்க. அதாவது இவர் சங்கியா, பிஜேபி பி டீமா, ஏ டீமா, எதுக்கு வராரு, நல்லதை செய்ய வராரா? இன்னும் ஒன்றுமே புரியலை, ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. என்னையா கன்ஃபியூஷன் நினச்சிங்கன்னா, பிள்ளைக்கு ஆசை வந்துடுச்சு,
கை தட்டிட்டானா, கை தட்டிட்டா அப்புறம் ஆக வேண்டியது தான். அடுத்தது கட்சி ஆரம்பிக்க வேண்டியது தான், எலெக்ஷன் வர வேண்டியது தான். யார் ஆசை விட்டுச்சு? ஆசை தான் எல்லாம் முதல்வர் ஆசை. இதுக்கு முன்னாடி வராதவனுங்களா? டி ராஜேந்தர் கட்சி ஆரம்பித்தார், பாக்கியராஜ் கட்சி ஆரம்பித்தார், சரத்குமார் கட்சி ஆரம்பித்தார், நவரச நாயகன் கார்த்திக் ஆரம்பித்தார், ராமராஜன், இந்த மாதிரி பல பேர் அரசியலில் போனவங்க பல ஆயிரம் பேர். இதில் தப்பிச்ச ஒரே ஆள், அதில் சூப்பர் ஸ்டார், எங்கள் சூப்பர் ஸ்டார் ஒரு ஆள் தான் கரெக்டான முடிவு எடுத்தாப்புல. நம்ம காணொலியிலே ஆரம்ப காலகட்டத்திலேருந்து சொன்னது, கண்டிப்பாக ரஜினி அரசியலுக்கு வரமாட்டார்னு. இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்லது செஞ்சார்னா ரஜினி அரசியலுக்கு வராமல் இருந்தது. இப்போ இந்த வரிசையில் நம்ம விஜய் அவர்கள் சிவாஜி போன்று தான் காணொலிக்கிறார். சிவாஜி என்ன மாதிரி ஒரு பிரச்சனையில் மாட்டினாரோ அதே மாதிரி தான் இப்போ விஜய் மாட்டுவார். ஆனால் ஒரே டிஃப்ரென்ஸ், பீக் ஆஃப் த மொமெண்ட், அந்த மார்க்கெட் பீக்கில் இருக்கும் போது வராருல, அங்கே ஒரு விஷயத்துக்காக நீங்கள் விஜயை பாராட்டணும். கிட்டத்தட்ட ஒரு 500 கோடி ஒரு வருஷத்தில் சம்பாதிக்கக்கூடியதை விட்டுட்டு ஒரு மனுஷன் இதுக்கு வராப்புல அப்படின்னா அதுக்காக நம்ம பாராட்டணும். சரி, ஆனால் 7.5 சுற்றி அடிக்குதே, என்ன 7.5 சுற்றி அடிக்குதுன்னு நீங்கள் கேட்கலாம். இவர் எம்ஜிஆர் கிடையாதுல்ல. எம்ஜிஆர்லாம் களப்பணியில் கீழே, அதாவது தரையில் இறங்கி வேலை பார்த்தவர் களத்தில். அது கிட்டத்தட்ட அதெல்லாம் எதை பற்றியும் சொல்லணுன்னா அது ஒரு தனி 2 வீடியோவாவது போடணும். இப்போ விஜய் அப்படியான்னு கேட்டால் 7.5 ஸ்டார்டிங்கில் இருக்குது. பக்கத்து ஸ்டேட்டில் நம்ம பவன் கல்யாண் பண்ண ரகலை தெரியுங்களா? அதை உங்களுக்கு காட்சியாக காமிக்கிறேன். பவன் கல்யாண் பண்ண ரகலைக்கு டெபாசிட் இல்லாமல் போனாப்புல இப்போ ரீசெண்டாக நடந்த எலெக்ஷனில் இதே மாதிரி ரகலையை கொடுத்துட்ருக்கிறவர் தான் செல்ஃபி புள்ள, செல்ஃபி மன்னன் நம்ம விஜய் அவர். என்னன்னு கேட்குறீங்களா? ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அதுதாங்க, செல்ஃபி பிள்ளையாக இருக்கிறவர் நிறையா பசங்களை கூப்பிட்டு அந்தந்த தொகுதியில் இருக்கிறவங்களுக்கு நெக்லஸ் கொடுத்தாரு, நிறைய பரிசு கொடுத்தாரு. சரி, வைர நெக்லஸ் கொடுத்த ஒரு பிள்ளைக்கு வைர நெக்லஸ் கொடுத்த, இந்த பக்கம் திருசாகி ஏன் 1 கோடியில் வைர நெக்லஸ் கொடுத்த, இப்படின்னு மீம்ஸ் மன்னர்கள் கேட்பாங்க. சரி, உன்னோட சித்தாந்தம் என்ன, உன்னோட விஜயோட ஐடியாலஜி என்ன, அதை பேசணும்ல. சரி, யாரை நீ எதுக்க போகிற, எதை தாக்கி பேச போகிற, எதை தாங்கி நிற்க போகிற? சரி, பெரியாரை படியுங்கள்னு சொன்னேன், அம்பேத்கரை படியுங்கள்னு, காமராஜரை படியுங்கள்னு. திராவிடத்தை வேண்டான்னு நீ சொல்கிறனா அப்போ நீ பிஜேபியோட கைக்கூலி, கரெக்டா? நீ யாரை வேணால் சொல்லுங்கள், அறிஞர் அண்ணாவை வேண்டாம் என்று சொன்னால், அறிஞர் அண்ணா எப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடியது மதம். இந்த மதம் வேரி பிடித்த பல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. அதாவது மதம் என்றைக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் மக்களை ஒரு பிரச்சனையாக மாறுதோ, ஸோ மதவெறி, ஆங்கிலத்தில் அழகாக சொல்லுவாங்க ரிலீஜியஸ் ஃபெனாட்டிசிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது தமிழகத்தில் எனக்கு எப்படி சொல்லுவதுன்னு தெரியல, அது மதவெறின்றது. இருந்தாலும் இந்த மதவெறிக்கு ஒரே ஒரு விஷயம் அறிஞர் அண்ணா அவர்களுக்குரியது தான். என்னைக்கு பெரியாரிடமிருந்து பிரிந்து திமுக வந்ததோ அன்னைக்கே அறிஞர் அண்ணா சொன்னது, ஒன்றே குலம் ஒருவனே தேவன், முடிஞ்சு போச்சு, எல்லாத்துக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப். சரி, இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம விஜய் எந்த நிலைப்பாடு எடுக்க போகிறார் கடவுளுக்கு தான் தெரியும். சரி, விஜய்க்கு எதுவும் தெரியாது. எல்லாத்துக்கும் மேலே விஜயோட டோட்டல் பாலிட்டிக்ஸே அஸ்தம்பம் ஆன போகுது. எப்படின்னா, விஜய் மீது வெறித்தனமான தாக்குதல் நடந்தது, என்ன உண்மை என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எதுக்குடா விஜயகாந்த் இறந்தப்போ போனப்போ மனுஷனை செருப்பால் அடித்தானுங்க அப்படின்னு கேட்கலாம். இனிமே தான் அதை பற்றி பேசுவாங்க. எப்போ சொன்னேன் உங்கள்கிட்ட, ஆரம்பத்திலேயே சொன்னேன், அப்பனும் பிள்ளையும் சேர்ந்து நம்ம விஜயகாந்துக்கே துரோகம் செஞ்சாங்க, துரோகிடுறாங்க. விஜயும் எஸ்ஏசியும் விஜயகாந்துக்கு செய்த துரோகம். விஜயகாந்த் நம்ம விஜய்க்கு என்ன பண்ணாப்புல, செந்தூரா பாண்டியில் ஒரு வாய்ப்பு கொடுத்து இந்த பையனை நல்ல ஒரு மிகப்பெரிய அளவில் ஸ்டார் ஆக்கணுன்றதுக்கு தன்னுடைய ரோலை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டாப்புல. இருந்தாலும் இவங்க என்ன பண்ணியிருக்கணும், அப்பனும் பிள்ளையும் சேர்ந்து நீ பெருசாக ஒரு அளவுக்கு வந்த உடனே விஜயகாந்த் பையனுக்கு ஒரு கேமியோ ரோல் கேட்டிருக்காங்க. கேட்டதை நீ செய்யாமல் இருந்துட்டு சுக்கரன்னு எவனா அந்த இவன் யார் ஏஎம் ரத்னமா ஏதோ ஒரு ப்ரொடியூசரோட பையன், அந்த பையனோட படத்தை டைரக்ஷன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்மால் கேமியோ ரோல் பண்ணுறாப்புல. டேய், நீங்களாம் மனுஷனாங்களாடா? நீங்கள் மக்களுக்கு நல்லது செய்ய போகிறீங்களா? கேப்டனுக்கே துரோகம் செஞ்ச இந்த துரோகிகள் இதை விட என்னென்ன துரோகத்துக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு செய்ய மாட்டானுங்க. அதுதான் நம்ம பிஜேபி கூட சேர்ந்துருக்கிறானுங்க. சரிப்பா, இப்போ நம்ம சும்மா விடுமா?
பெத்த அப்பாவே என்ன சொல்கிறாப்புல, சுயநலவாதியே சம்பாதித்தது போதாதா, தனிமரமாய் நிற்கிறேன் எஸ்ஏசி. என்னை பாதித்த வசனம் இது, மேடையில் சொன்ன விஜய். சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ பைல்வான் ரங்கநாதன் என்ன சொல்கிறாப்புலண்ணா, விஜயை வீட்டை பாரியா, அதுக்கப்புறம் நீ நாட்டை பார்க்கலாம். சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இப்படி தான் பேசுவானுங்க. ஸோ இந்த மாதிரி சுக்கிரன் படத்தை வச்சியும் அடிப்பானுங்க. வீட்டை பார் நாட்டை பார், நீ விஜயகாந்தும் கிடையாது எம்ஜிஆரும் கிடையாதுன்னு பேசி. பாஜக கொடுத்த அசைன்மெண்ட் என்ன கடைசியா 10 தொகுதி. இந்த 10 தொகுதியை என்ன பண்ணோன்னா அப்படியே ஓட்டை தெறிக்க விட்டு ஒரு 10 சீட்டை ஜெயிக்கிற அளவுக்கு ஏற்பாடு பண்ணோமா. அப்போ நீ ஏ டீம் தானே? கண்டிப்பாங்க. நீ என்னைக்கு திமுக ஓட்டை பிரிக்கணும்னு நினைக்கிறியோ அன்னைக்கே முடிவு பண்ணியாச்சு, நீ பிஜேபி ஏ டீம். அதுவும் இல்லாமல் என்னைக்கு பொட்டெல்லாம் சொந்தூர பொட்டு வச்சுக்கிட்டு வரீங்களோ அன்னைக்கே தெரிஞ்சு போச்சு, ஐயா நீங்கள் எவ்வளோ பெரிய கேடின்னு. ஆனால் உங்கள் ரசிகர்கள் உங்களுக்காக ஓட்டு போடுவார்கள். ரசிகர்கள் மட்டும்தான் ஓட்டு போடுவாங்க. இனிமே தான் பல பிரச்சனைகள் விஜய் சந்திப்பார். பொறுத்திருந்து பார்ப்போம். என்ன சொல்கிறீங்க? எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்பு ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன். அடுத்த காணொலியில் நம்ம விஜய் அவர்கள் அரசியலுக்கு நீடித்து நிலைப்பாரா, ஒரு சஸ்டைனபிலிட்டி இருக்குமா இருக்காதா அப்படின்றத கண்டிப்பாக பார்ப்போம். எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.